வணக்கம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு நம்ம சொல்லியிருந்துட்டு, நித்தியப்படி குப்பைகள்லாம் நகராட்சி, பஞ்சாயத்துலேருந்து மாநகராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, பெரிய சிட்டிஸ் எல்லாமும் ஒரு பெரிய கருப்பு பை, பிளாஸ்டிக் பையில் அதில் குப்பைகள்லாம் அடைச்சி போட்டுடுறா. ஒன்று ஒன்றுலையும் ஆயில் பையும் பிளாஸ்டிக் பையும் இன்னும் குமிஞ்ச வண்ணம் தான் இருக்குது. ஒருத்தரும் குறைச்சதா தெரியல. கவர்மெண்ட்டு அரசாங்கம் சட்டங்கள் போட்டிருக்கு. சட்டம் போட்டாலும் இந்த பாருங்கள், இதேமாரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பெல்லாம் விற்கக்கூடாதுன்னு கடையில் விற்கிறவாளை வியாபாரியை போய் சொல்லி மிரட்டுறா. உள்ளே போய் குடோனில் திறந்து பார்த்து இருந்ததுன்னா அதுக்கு உடனே அபராதம் 5000 4000 போட்டுடுறா. அவள் என்ன பண்ண போகிறா, 100 கப்பு நான் 50 ரூபான்னு விற்றவா 3000 ரூபா 4000 ரூபா அபராதத்தை கட்டினோன்னா இது 70 ரூபா 80 ரூபா கப்பு இல்லை, மெதுவாக தான் எடுத்துகிட்டு போகணுங்கிறா. இது கல்யாண மண்டபத்தில் ஒரு நாளைக்கு இதேமாரி கப்பெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் 10,000 20,000 கப்புகள்லாம் வருது. இதேமாரி பெரிய கப்பு, ஜூஸ் குடிக்கிற கப்பு, எல்லாத்துலேயும் மெழுகு தடவி இருக்கா. அதெல்லாம் கேன்சர் வருங்கிறா. இது பிளாஸ்டிக் இதேமாரி கண்டெய்னர் தான். நிறையா யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் எல்லாம் ஆயில்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வருது. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் 10 ரூபா பாட்டில் நிறையா பிளாஸ்டிக்கில் போட அலோவ் பண்ணியிருக்கா. அதேமாரி வாட்டர் பாட்டில் கேட்க வேண்டாம். இதெல்லாம் இப்போ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஜனசதாப்தியில் வந்தேன்னா கும்பகோணம் டு கோயம்புத்தூர் இதுமாரி பார்த்தேன்னா ஒரு ட்ரிப்புக்கு பார்த்தேன்னா ஒரு கிட்டத்தட்ட 5000 10,000 பாட்டில் அங்கேயே பேரண்டு உருண்டு கிடக்கும், வண்டிக்குள்ளேயே கிடக்கும். அதெல்லாம் பொறுக்குவா. சில பேர் அப்படியே போகும்போதே ரோட்டில் போட்டு போய்ட்டுறா, ட்ரெயின் ரன்னிங்லேயே. அதுமாரிலாம் போடக்கூடாது. போட்டாலும் இது நிலத்தடி நீரை நிச்சயம் பாதிக்கும். இதை க்ரஷ் பண்ணி போடணுங்கிறா. இருந்தாலும் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் இதை குறைச்சா தேவலாம். இது அபராதம் போட்டு அவளுக்கு கடைக்காரர்களுக்கு அபராதம் போட்டு மேலும் நுகர்வோருக்கு விலை தான் ஏறுறதே வழிய ஒவ்வொரு டீ கடையிலையும் இது பயன்படுத்தக்கூடாது. எவர் சில்வர் டம்பளர் தான் கம்பல்சரியாக போட முடியும் அரசாங்கத்தில் சட்டம், அதை போடணும். ரெண்டாவது, கல்யாண மண்டபத்திலலாம் ஃபுல்லாகவே இப்போ ஒரு பெரிய கல்யாணம்னா சொன்னேன்னா விலை 20,000 கப்பு 30,000 கப்பு இது வாங்குறா. சின்ன வாட்டர் பாட்டில், சாப்பாட்டுக்கு வைக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாம் 15,000 20,000. பெரிய பெரிய கல்யாணத்தெல்லாம், பெரிய கல்யாண மண்டபத்திலலாம் நடக்கும்போது அப்படியே கொண்டு மலையாக குமிருது. இதெல்லாம் பூமியில் போய் பல 100 வருஷங்களாகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இதேமாரி இப்போ டென்சிட்டி குறைச்சிருக்கேன்னு இதேமாரி பிளாஸ்டிக் பை, இதேமாரி பெரிய பை நான் கம்பெனிலாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சி ஒருத்தரை குறிப்பிட்டு பேசலை. பெரிய பையாக கொடுக்குறா. ஜவுளி கடையில் இப்பயும் 300 400 500க்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கினா உடனே அவள் இந்த பிளாஸ்டிக் பையில் தான் போட்டு கொடுக்குறா. ஜவுளி கடையிலையும் நிறையவே ஒழியலை பை. சாக்கு பை, இப்போ கித்தான் சாக்கு, சாக்கு பையில் இப்போ போடுறா. அதெல்லாம் கூட ஓரளவு தேவலாம். இருந்தாலும் அந்த உற்பத்தியாக நிறையா ஆகிட்டுருக்கு. இப்படி போயிடும்போது எதிர்கால சந்ததியினருக்கு உலகத்தில் குடிநீரோட சதவீதமே 2% தான் இருக்குங்கிறா. இப்போ குடிநீர் இதெல்லாம் போட்டோன்னா பூமியில் பதிஞ்சு போய் போராததுக்கு நம்ம சிமெண்ட் ரோடு போட்டுடுறோம், பைபாஸ் போட்டுடுறோம். பைபாஸ் போட்டு இருக்கிற விளைநிலங்களெல்லாம் எல்லா நிலங்களையும் அழித்து தான் பைபாஸ் போடுறா. அவ்வளவும் விளைநிலங்கள் அழியிறது பார்த்தா ரத்த கண்ணீர் வடிக்கிறாப்புல இருக்குது. வாகனங்கள் வேகமாக போகுது, டிராஃபிக் டவுன் சிட்டிஸில் இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்றையும் நம்ம குறை சொல்லிட்டு போனோம்னா நம்ம அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்காதுங்கிறதுனால அதை சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அதை போட்டுட்டு காட்டினேன். இதேமாரி பிளாஸ்டிக் பையை, பிளாஸ்டிக் டப்பா, வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போனாலும் இப்போ 5 பாட்டில் 6 பாட்டில் 7 பாட்டில், அதுவும் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ஜேர்னின்னா 10 ஹவர்ஸ் ஜேர்னின்னா அவள் 2 பாட்டில் வாங்கி ஸ்டாக் வச்சிடுறா. வேறு வாட்டர் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது. வியாபாரமாக போகிறதோட நிலத்தடி நீர், இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கழிவெல்லாம் ரொம்ப எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக அது தண்ணியை போய் பூமியில் அடைச்சிடும். பூமியில் ஏற்கனவே கொஞ்சம் தான் மண் பகுதிகள் இருக்குது. பைபாஸ்ன்னு போட்டு சிமெண்ட் ரோடும் காங்கிரீட் ரோடும் தார் ரோடும் போட்டுடுறா. அதனால் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கிறதுக்கு அரசாங்கம், மத்திய அரசாகட்டும் மாநில அரசாங்கம் நிச்சயமாக ஒரு வழி எடுக்கணும்னு கேட்டுன்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். இதுக்கு பொதுமக்கள் நம்மளும் அதை உபயோகப்படுத்தாமல் அதை நமக்கு அதுக்காக ஒரு கொஞ்சம் குறைச்சிட்டு உபயோகத்தை தொண்டு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பாலித்தீனை ஒழிப்போம்.